டிவி சோமு சார், இதுல காங்கிரஸ் முக் பாரத் அப்படின்ற கோஷத்தை பாஜக வலுவாக இப்ப பேச தொடங்கி இருக்கிறாங்க. இந்த பின்னணியில காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு யதார்த்தத்தில் இருக்குதா? ஏன் இந்த கோணங்கள், இந்த பார்வைகள், இந்த கருத்துருவாக்கம் திரும்ப திரும்ப சொல்லப்படுது? அதுக்கான அவசிய புள்ளி எங்கிருந்து வருது? இந்த பீகார் தேர்தலுக்கெல்லாம் முன்னாடியே அந்த ஒரு பேச்சு வந்தது இல்ல, திமுக கூட்டணியிலேருந்து விலகுகிறதா காங்கிரஸ், விஜய் கூட நெருங்குகிறதா அப்படிங்கிற மாதிரி வந்தப்பயே நான் சொன்னது என்னன்னா, ஒரு இது பழமொழி சொல்லுவாங்கள்ல, ஆசை இருக்குது தாசில் பண்ண அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு இவங்க நிலைமை தெரியும். இப்போ செல்வ பிறந்தகை சொல்லக்கூடிய அது இருக்குல்ல, 1 லிட்டரு விஷயத்தில் நாங்கள் 200 எம்எல்னா மீதி 800 எம்எல் அவங்க இருக்காங்க, ஆனால் அந்த 200 எம்எல்லும் தேவைப்படுங்க. கரெக்டு தான். அப்போ கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் 800 எம்எல் வாங்கிட்டு 200 எம்எல்க்கு பணம் கொடுத்தா வாங்குவானா? ஆக உங்கள் தகுதி என்னவோ அதுக்கேற்ற சீட்டு தான் கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு தேர்தல்லையும் இதையும் நான் 2 தடவை சொல்லியிருக்கிறேன். அவர் கடையில் போய் வாங்குறது கிடையாது. நாங்கள் 2 பேருமே ஒரு வண்டி வச்சுருக்கிறோம். இப்போ 2 பேரில் வந்து 1 லிட்டர் பெட்ரோலில் எங்கள்கிட்ட 900 இருக்குது, அவங்கள்ட்ட 900 இருக்குது, எங்கள்கிட்ட 100 இருக்குன்னா இலக்கு மதுரைக்கு போகணும். அப்போ நாங்கள் இல்லாமல் அவங்களும் இல்லை, அவங்க இல்லாமல் நாங்கள். அதையும் தான் சேர்த்து தான் சொல்கிறேன். என்னன்னா, ஆக அந்த 900 பெட்ரோலுக்கான மதிப்பு அந்த மதிப்பு தான், 100 எம்எல் மதிப்புக்கு அந்த மதிப்பு தான். என்ன அதனால இது அவர் சொல்ற உதாரணம் சரி வராது. இந்த உதாரணத்தை இப்பயே மேற்கோள் காட்டணும், அதுக்கான அவசிய புள்ளி என்ன? நீங்க விருப்பப்படலைன்னா அந்த 100 மில்லி லிட்டர் பெட்ரோல் வச்சுட்டு நாங்க தாவேக்கா கூட போவோம், ஒன்றும் இல்லை அப்படின்ற இடத்தை நோக்கி நகர்த்துறாரா? என்னன்னா, ஏற்கனவே சொன்னதுதான். அதாவது மழைக்காலம் வந்தால் மூக்கடைப்பு வரும், வெயில் காலம் வந்தால் வியர்க்கூறு வரும், தேர்தல் காலம் வந்தால் இந்த மாதிரி பேச்சு காங்கிரஸ்லேருந்து வரும். என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து தனித்து போட்டிடுறோம், காமராஜர் ஆட்சி அமைக்கிறோம் அப்படிம்பாங்க ஒன்று. இல்லை நாங்கள் கூட்டணி மாறுறதுக்கான ஒரு இதை வந்து ஒரு 3வது அணியாக ஒன்று பண்ண போகிறோம் அப்படிம்பாங்க. அப்புறம் அமைச்சரவையில் வந்து இடம் வேணும், அதிக சீட்டு, எல்லாம் நோக்கம் என்னன்னா அதிக சீட்டு வேணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். ஏற்கனவே வந்து அந்த மாதிரி சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ 1980 பார்த்தா திமுகவுக்கு சரிசமமாக வாங்கினாங்க. அதை மறுபடியும் பார்த்தா 63 சீட்டு வாங்கினாங்க. இது எல்லாமே இவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கியை மீறிய சீட்டு தான். அது 2த்துக்குமே என்ன காரணம் அப்படின்னா, இவங்க வந்து அப்போ ஒன்றியத்தில் ஆளும் கட்சியாக இருந்தது. அப்போ திமுகவுக்கு இருந்த சிக்கல்கள் இதன் காரணமாக கொடுத்தாங்களே தவிர, மற்றபடி வந்து காங்கிரஸுங்கிறது 1967 டோட்டலி அவுட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இல்லை, எனக்கு புரியுது. அப்போ இந்த இடத்துல இப்போ உங்க வந்து மத்தியில் ஆட்சியில் 2014 இப்பொழுது வரை அவங்க ஆட்சியில் இல்லை. ஆட்சியை பிடிக்கணும்னா கட்சியை பலப்படுத்த வேண்டிய அடுக்கட்டுமானத்திலிருந்து அவங்க வந்து பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கும் பொழுது, இந்த இடத்துல திமுக ஒரு சீட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க, இவ்வளவுதான் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்றது முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டு விட்டதா? அதை ஸ்மெல் பண்ணனுடைய அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்த தொடங்கி இருக்காங்க. நிச்சயமா இதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப இவங்களுடைய இப்ப திமுக கூட்டணி அது உறுதியாக தான் போயிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வேற சில கட்சிகள் வரதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகமும் திமுகவுக்கு இருக்கிறது தான். உதாரணமா என்னன்னா, இப்போ இது தேமுதிகவே இருக்கட்டும், அது கூட பேசுனதாக ஒரு தகவல் வந்தது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது என்ன நினைப்பாங்க, சரி இப்போ வந்து காங்கிரஸுக்கு உள்ள சீட்டை குறைக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம். இது தெரிந்து என்னன்னா, எங்களுக்கு வந்து குறைக்க, அதாவது எங்களுக்கு அதிகமாக வேண்டாம், குறைக்காமலாவது இருங்களேன்ப்பா அப்படின்னு சொல்றதுக்காக நாங்கள் வந்து விஜயை வச்சு இது பண்ணுறோம். இது எப்படின்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, நீ அரிசி கொண்டு வா நான் உமி கொண்டு வர்றேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பார்க்குறப்ப விஜயும் காங்கிரஸும் சேர்ந்தா அதுதான். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸோடைய வாக்கு வங்கி பார்க்குறப்ப அதுவும் கிட்டத்தட்ட உமி தான். என்ன 2014 4.4, அதை வச்சு என்ன பண்ணுறது? இவருடைய செல்வாக்கு என்னங்கிறதே தெரியாது. 10%ங்கிறாங்க, 20%ங்கிறாங்க. அதாவது இந்த விஜய் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பிஜேபியில் வந்து பேசுகிறாங்க, ஒரு பக்கம் அதிமுகவில் பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வந்து இன்னும் என்ன அப்படின்னா அமெரிக்காவில் ஜனநாயக கட்சி பேசுகிறாங்க, குடியரசுக் கட்சி பேசுகிறாங்க, ட்ரம்ப் ஃபோன் பண்ணாருங்கிறது தான் பாக்கி. இந்த மாதிரி செய்திகள் தான் ஊடகங்களில் வந்துட்டு அதை தான் பாக்கி. அதுவும் வந்துடும், இந்த எலெக்ஷனுக்குள்ளே வந்துடும். இந்த மாதிரி வந்து ட்ரம்ப் பேசினார் கூட்டணிக்கு வர்றேன்ட்டு அப்படின்னு வந்துடும். நம்மளும் கூட விவாதிக்கிறதுக்கான ஒரு சூழல் அமையலாம், தெரியல. அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து என்னென்னா, வடிவேலு சொல்கிற மாதிரி அந்த அளவுக்குலாம் வந்து விஜய் கட்சி ஒருத்தே கிடையாது. இது ஊடக நிலவரம் தான். சிதம்பரம் சொல்றாரு விஜய் கட்சிக்கு வாக்கு வரும் அப்படின்றாரு. சரி, நான் சொல்ற நம்பிக்கையில இல்ல, கார்த்திக் சிதம்பரம் வந்து தொடர்ந்து எம்பியா இருக்கிறாரு. அவர் பேசுற சில விஷயங்கள்லாம் நம்ம ஏத்துக்கிறதுக்கு கருத்து முரண்பாதை தாண்டி
களத்துக்கு அப்படிங்கிறது அவருக்கு என்ன தெரியும்? இப்போ அவர் வந்து காங்கிரஸ் இல்லாதப்ப போட்டியிட்டு வென்றாரா வெல்வாரா? அவர் என்ன தெரியும்? அவர் பேசுறதுங்கிறது வந்து பேசுறது வேணும்னு பேசலாம் ஒன்று. இன்னொன்று வந்து அவர் பேசுனதுலேயே அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ராகுலும் விஜயும் பேசுனதுங்கிறது பல காலத்துக்கு முன்னால் அப்போ இளைஞரணி பதவி பற்றி கூட பேசுனாங்கங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னது வந்து கரெக்டு தான். 2010 நடந்ததை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது பேசுகிறப்பையும் தெளிவாக சொல்லி. ஆனால் இது ஊடகத்தில் வரும்போது என்னன்னா, ராகுல் விஜய் பேசினார்கள் கார்த்திக் சிதம்பரம் அப்படின்னு வந்துருச்சு. ஏதோ சமீபத்தில் பேசுன மாதிரி நம்ம ஊடக திருவிளையாடல்கள் இந்த மாதிரி எதையும் முடிச்சு போட்டு பார்க்க வைக்கிறதுக்கான விஷயம் இருக்குல்ல, அது என்ன ஆச்சுன்னா அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு போயிடுது. மற்றபடி அதே மாதிரி செல்வ பிறந்தகைகள் சொல்லியிருக்கிறாருல்ல. இப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிரீஷோடங்கிறது தான் எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கான பொறுப்பாளர். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சந்திப்பு சமீபத்தில் நடந்துச்சா அப்படின்னா எனக்கு தகவல் இல்லை. நான் அவர்கிட்ட கேட்டேன், அவருக்கும் இது இல்லை. அதனால் அவர் சொல்கிறது தான், அதே மாதிரி கட்சி தலைமை சொல்கிறது தான் அப்படின்ட்டாரு. ஸோ அந்த மாதிரியான சந்திப்புகள் இது நிகழலை. இப்போ காங்கிரஸ் என்ன யோசிக்கும் அப்படின்னா, இப்போ தமிழ்மணி சார் சொன்னது மாதிரி இப்போ அவங்களுக்கு நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டு தேவை. இல்லை சார், எனக்கு புரியுது. அது அந்த இடத்துல காங்கிரஸ் 2 லாஜிக் புள்ளியை வைப்பாங்கல்ல. ஒன்று, தாவேகாவை காட்டி அதன் மூலமாக கூட்டணி ஆட்சியின் மூலமாக அமைச்சரவையில் இடம் அல்லது துணை முதலமைச்சர் போஸ்டிங் அப்படின்ற இடத்தை நோக்கி நகர்த்தலாம். ஒருவேளை நாங்கள் காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட போகிறோம் அப்படின்னா அது திமுகவுக்கு நெருக்கடியை உருவாக்கும் இல்லையா? அந்த இடத்துல திமுக இறங்கி வரக்கூடிய ஒரு மனநிலை தானே ஏற்படுத்துவாங்க. அந்த இடத்தெல்லாம் கால்குலேட் பண்ணாதா காங்கிரஸ்? இல்லை, அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தபிளான ஒரு ஆளா இல்லையே. இப்போ தாவேக்காங்கிறது வந்து தாவேக்கா, இப்போ தாவேக்கா வந்து நிச்சய வெற்றி, ஜாக்பாட் சொல்கிற மாதிரி குதிரை பந்தயம்லாம் சொல்லுவாங்கல்ல முன்னாடி, நிச்சய வெற்றி அப்படின்ட்டு. அது மாதிரி நிச்சய வெற்றி பெறக்கூடிய ஒரு குதிரையா இல்லையே அது. அது வந்து ஊடக குதிரையா தான். அந்த தாவேகாவினுடைய வாக்குகள் காங்கிரசினுடைய சொற்ப எண்ணிக்கையிலான வெற்றியை தீர்மானிக்க சொன்னீங்கல்ல, அது எத்தனை பெர்சன்டேஜ்? ஏதோ ஒரு வருது, ஒரு 5% வச்சுங்க, ஒரு 2% வச்சுங்க. அந்த 2% காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றிக்கு பயன்படாதா? இல்ல அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கட்சியுமே இந்த ஜனநாயக அமைப்புல முக்கியம். அதுதான் முக்கியம். இப்போ அந்த காங்கிரஸ் கட்சி அந்த இடத்துல ஒரு கால்குலேட் போடுவாங்க, பாஜக திமுக கூட இருந்தாலும் எனக்கு சொற்ப எண்ணிக்கையிலான வெற்றி தான் வருது, அப்ப நான் தாவேகா கூட இருந்தாலும் அந்த சொற்ப எண்ணிக்கையிலான வெற்றியை வாங்கிக்கலாம். இப்ப ஏற்கனவே ஜி கருப்பையா அவர்கள் வந்து தலைமையில இருந்தப்ப தனியாவே கூட போட்டிட்டாங்கல்ல, வெற்றி தோல்வியை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்க வந்து எங்களுடைய ஒரு பலத்தை நிரூபிக்கவும் காமராஜர் ஆட்சி அமைக்கிற ஒரு பாதையில போவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு, பேக் டு பெவிலியன் தானே. இப்ப இவங்களுக்கு யாரு கூட சேர்ந்தால், அதாவது இப்ப சீட்டு அதிகம் கிடைக்கலாம், இப்ப விஜய் கூட சேர்றாருன்னு வச்சுக்கோ, ஒரு கற்பனையா அப்படி நடக்காது. காங்கிரஸுக்கு வந்து ஒரு சரிக்கு சரியா கூட உதாரணமா ஒரு சொல்றேன், ஒரு 100 சீட்டு வைங்களேன். இதுல 234ல 134 விஜய், 100 இவரு, அது காங்கிரஸ். காங்கிரஸுக்கு வேற எந்த கூட்டணியும் இந்த மாதிரியானதுல அமைய, அது தனியா கூட்டணி அமைச்சால்தான் உண்டு, இல்லைன்னா கிடைக்காது. சரி, ஆனால் எத்தனை எம்எல்ஏக்கள் கிடைப்பாருங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்ப திமுகவுக்கு போனீங்கன்னா அது நிச்சய வெற்றி இருக்கு, ஒரு குறைந்தபட்ச வெற்றியாவது இருக்கு, ரொம்ப இல்லாட்டி. ஆமா, தமிழ்நாட்டுல குறைந்தபட்ச வெற்றி இருக்குது அப்படின்றது உறுதி செய்யப்பட்டாலும் அவங்க கேரளா ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க, இன்னொன்னு பாண்டிச்சேரியுடைய கால்குலேட் பண்றப்போ அவங்களுடைய ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகும்ன்றாங்க. அதாவது தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து விஜயை பத்தி அதீதமா நம்ம கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம். ஏன்னா விஜய்க்கு வந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு, அந்த கூட்டங்கிறது அவர் அரசியலுக்கு வராட்டியும் ஒரு நடிகருக்காக கூடக்கூடிய கூட்டம் தான். அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஒரு இதுன்னு சொல்லி தமிழ்நாட்டை ஒட்டுமொத்த இளைஞர்களை வந்து அவமானப்படுத்தாதீங்க. அவங்க அத்தனை பேருமே போனாங்கன்னு, அந்த சின்ன பசங்க நிறைய வந்திருக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்காக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடே தெரிஞ்சது ஜென்னா, அது ஒரு இது சொல்கிறாங்களே ஜென் இசட்டா ஜென் ஒய்யன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, அது பெரிய அறியாமை. அது அங்கே வந்து ரசிகர். இதே வந்து சரத்குமார் இருக்கிறாரு, இப்போ அவர் வந்து அப்பப்போ நடிச்சுட்டு தான் இருக்கிறார், சிறந்த நடிகர். ஆனால் பார்த்தீங்கன்னா அரசியல்லையோ இல்லை சினிமா துறையிலையோ வந்து பழைய இருந்த மாதிரியான ஒரு கரண்ட்டில் இல்லை. ஆனால் அவரு ஒரு மாநாடு ரசிகர் மன்றம் வச்சாருன்னா அவருக்கும் இவ்வளோ கூட்டம் வரும். இந்த திருவிளையாடல சொல்கிற மாதிரி பிரிக்க முடியாதது இதுவானா தமிழர்களும் சினிமாவும். அவன் போவான், அவன் கட்சி அதெல்லாம் தாண்டி இது பண்ணிட்டு வந்திருக்கிறார், நம்ம பார்ப்போமே அப்படின்னு. அந்த இடத்துக்கு தான் ரசிகர்கள் அதை சொல்லி முடிக்கிறேன். அதனால தமிழ்நாட்டிலே உங்களுக்கு அதுதான் கதை அப்படின்னா, கேரளாவில் இருக்கிறவன் நம்மளை விட புத்திசாலியாக தான் இருக்கான். அவன் எந்த வித நடிகருக்கும் இது பண்றது புரிஞ்சுக்க முடியுதா? அந்த இடத்துக்கு ஓப்பனிங் இருக்கலாங்க. விஜய்க்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள், காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய கட்சி கட்டமைப்பு
ரெண்டும் ஒரு இடத்துல ஒர்க் அவுட் பண்ணிச்சுன்னா அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும்னு கால்குலேஷன் போடலாம். இல்ல காங்கிரஸுக்கு வந்து கட்சி கட்டமைப்பு வந்து கேரளால இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கான்னு தெரியல. இல்லை தெரியல, இருக்கலாம் அப்படின்ட்டு. அது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு களப்பணியிலே பார்த்தோம் அப்படின்னா அந்த பூத் ஸ்லிப் கொடுக்கறதுலேருந்து காங்கிரஸ் வேட்பாளர் போட்டிட்டாலும் அந்த கூட்டணி கட்சிக்காரங்க தான் வருவாங்க. அப்படி தான் நான் பார்த்துருக்குறேன். சொந்த ஊர் தஞ்சாவூர்லையும் அப்படி தான் பார்த்துருக்குறேன், நண்பர்கள் ஊருக்கு சில சமயம் போனதையும் பார்த்துருக்குறேன், பத்திரிகை செய்திக்காக அலைஞ்சப்பையும் பார்த்துருக்குறேன், இப்போ சென்னைக்கு வந்து ஓட்டு போடுறப்பையும் பார்த்துருக்குறேன். காங்கிரஸ் கட்சிக்காரங்க போட்டியிடும் போது எம்எல்ஏவோ எம்பியோ இருந்தாலும் அவங்க யாரு கூட கூட்டணியோ அவங்க தான் வந்து பார்த்துருக்காங்க. அதனால் அவங்க கட்சி கட்டமைப்பு எப்படின்லாம் எனக்கு தெரியாது. அது யாராச்சும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், அது வேற பொறுப்பு. ஆனால் எந்த ஒரு சூழல்லையும் திமுகவை விட்டு காங்கிரஸ் வராது, வாய்ப்பு. அது நமக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை தான் ஏற்படுதுன்னு தெரியும். அந்த ஒரு விஷயத்தை தைரியமாக வந்து ஜி கருப்பையா எடுத்தார். அது முடிஞ்சிருச்சு, அந்த காலகட்டம் அது முடிஞ்சிருச்சு. இவங்களுக்கு வந்து பாஜகங்கிறது ஒரு பகாசுரனா வந்து அதை எதிர்த்து நிற்கிற ஒரு சூழல்ல போய் இப்போ இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இதையும் நம்ம வந்து எதிர்த்துக்கிட்டு நிற்கணுமான்னு தான் யோசிப்பாங்களே தவிர இதுலேயும் வந்து நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இது வந்து நான் பீகாருக்கு அப்புறம் சொல்லலை, பீகாருக்கு முன்னாடி. அப்புறம் வந்து ஜோதிமணி ஒரு மாதிரி சொல்கிறாங்க, செல்வ பிறந்தை ஒரு மாதிரி இதெல்லாம் சொல்கிறோம்ல. இப்போ அவங்க காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸோடைய துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்கிறாரு, இல்லை நிச்சயமாக நாங்கள் வந்து திமுக கூட தான் கூட்டணியில் இருப்போம். ஏன்னா மோடியை வந்து ராகுல் அளவுக்கு சரிசமமாக வந்து எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் இந்தியாவில் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான். அப்போ அந்த மாதிரி கருத்துக்களும் காங்கிரஸ் வந்து வருதுங்கிறதுக்காக சொல்ல வரேன். நன்றி நன்றி. ரொம்ப சுருக்கமாக நண்பர் சொல்கிறாரு, திமுக கேரளா இல்லை, கேரளாவாக இருந்தால் சினிமா நடிகருக்கு ஓட்டு போட மாட்டாங்க தான். அதை ஒரு பாதியை ஒத்துக்கிட்டாரு, இன்னொரு பாதியை ஒத்துக்கலை. தமிழ்நாடு என்ன சினிமா ஒரு கப்பலில் ஏறி 10,000 பேர் யாருக்கு அங்கே அந்தமானுக்கு போகணுன்னு சொல்லி கூட்டிகிட்டு நடுக்கடலில் குதிங்கன்னா குதிக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி இளைஞர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் முதியோர்கள் கூட இருக்காங்க, 50 வயசு 40 வயசு அப்படி அவ்வளோ பைத்தியமாக இருக்காங்க. அதனால் அவருக்கு வரக்கூடிய கூட்டம் இது வரைக்கும் 50 பேர் செத்துருக்காங்க. அவர் கூட்டத்துக்கு போய் கிட்டத்தட்ட முதல் கூட்டத்துலேருந்து கணக்கு போட்டால் இவ்வளோ கூட்டம் யாருக்கும் சமீப காலத்தில் வந்ததில்லை. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அது அன்டெஸ்டடுங்கிறதுக்காக அதை நம்ம ரொம்ப இக்னோர் பண்ணிலாம் கணிச்சோம்னா நமக்கு நம்ம அதை தவிர ஒரு முக்கியமான காரணம் காங்கிரஸ் வந்து காங்கிரஸுக்கு கட்டமைப்பு இருக்கிறது, நான் எல்லா இடத்துலையும் கட்டமைப்பு இருக்கிறது. 91 அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது ராஜீவ்காந்தி அசாசினேஷன் டைமில் அவங்க ஒழுங்காக வியூகத்தை வகுத்துருந்தால் அன்றைக்கி காங்கிரஸ் வந்திருக்கும், திரும்ப கண்டினியூ கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா மாநில கட்சிகள் மேலே அது அதிருப்தியில் அது வந்திருக்கலாம். ஆனால் அதில் அவங்க கோட்டை விட்டாங்க, எதையும் மாற்றி அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு சக்தி இல்லாமல் போயிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு எப்படி ஆனாலும் ஒன்று தாங்கிற முடிவு ராகுல் எடுக்கிற முடிவு தான். யார்